காலையில் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ரெட்டு இல்லைனா அவுல் இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம். இதெல்லாம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப ரேர். இல்லைனா லெஃப்ட் ஓவர் செய்கிற இட்லி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்லி உப்புமா அது மாதிரி போயிடுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி போகணும்னு பார்த்தா மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து போட்டு செஞ்சாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் நான் பூரி வந்து குருமா வச்சேன். குருமாவுக்கும் பூரிக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுருந்தேங்க. எவ்வளோ பூரி இருந்துச்சோ அதே அளவுக்கு குருமா இருந்துச்சு. நம்ம கரெக்டாலாம் அளந்தெல்லாம் வைக்கல. பட் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இனிமேல் இதே அளவு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நேத்திக்கா முந்தா நாளான்னு தெரியல, ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அக்கா நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா யூஎஸ் லைஃப்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸ் லைஃப்னு இல்லை, எந்த லைஃப்க்காக இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட அதிகமாக நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்ககிட்ட மட்டும் அவங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டும் அவங்க கொடுக்கறதில்ல, உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ எதுவும் கொடுக்கல அப்படின்னா அவங்கள விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளிடுங்க.